இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 25, 2025 25/4/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் காலை 8:55 வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி காலை 11:46 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம், மத்ய ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். அதாவது தங்க நகைகள் வாங்குறது, ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால குடும்பத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. இன்று வீண் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணி போங்க. அப்படி இல்லை அப்படின்னா வண்டி வாகன வகையில் ரிப்பேர் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அனாவசியமான அலைச்சலை ஏற்படுத்தும். சிலருக்கு இன்டர்வியூஸ் டைமை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்காரு. ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டோட செயல்படுவீங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக வீட்டில் இந்த வேலையை பண்ணணும், அந்த வேலையை பண்ணணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதை உயர்வு மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இன்று அவர்களின் தனிப்பட்ட திறமையின் வெளிப்பாடின் காரணமாக குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கு. ஆனால் அதே கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எதையாவது பண்ண போக அது வீண் செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வண்டி வாகன வகையிலோ ஆரோக்கிய விஷயத்திலோ செலவுகளை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதனால பாதிப்புகள் இல்லை. அதே சமயம் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவமான சொற்கள் விலகி மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளாகட்டும் அல்லது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களாகட்டும், இன்று உங்களுடைய மரியாதை உயர்வின் காரணமாக சமூக அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க உடம்புல ஏதோ அசௌகரியம் இருக்கு, அதனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உடம்புக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. மிதுன ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு. தேய்பிறை சந்திரன். அதனால உங்களுக்கு
வேலை விஷயமாக அலைச்சல் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாது. குறிப்பா தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல அல்லது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வண்டி வாகன வகையில அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கணும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உடன்பிறப்புகளின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும், நீங்கா வடுவை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக செய்யக்கூடிய காரியங்கள்ல தவறுகள் செய்துவிட்டு அதனால வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று வாக்குவாதத்தின் காரணமாக மன உளைச்சல் ஏற்படும். உங்களுடைய மனசுல சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகள் சற்று மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதனால பதட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வியாபாரத்தில் தடைகள் அல்லது தடுமாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் அதனால பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு சனியோடு சேர்ந்து. களத்திராதிபதி மற்றும் லக்ன ராசிநாதனும் இணைந்திருப்பதன் மூலமாக உங்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆனால் இது குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தை வீட்டில் பேசினாங்கன்னா இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனை வரும். மன உளைச்சல் அதிகரிக்கும். குறிப்பாக தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பொதுவான விஷயங்களை மட்டும் பேசிட்டு வேலையை பாருங்கள். அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஆஃபீஸ் விஷயங்களில் இன்று தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நடக்கும்னு நம்பிக்கையில் எழுந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாது. மனசில் ஒரு விதமான அயற்சியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை அதிகரிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்கள் இத்தனை நாள் சம்பாத்தியம் வருமானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லும்போது கூடவே என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த முதலீடு பண்ணுங்கள், இந்த இடத்துல நிலத்தை வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். இதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். ஏன்னா வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும் அல்லது உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை ஒற்றாதீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நற்செய்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. புதன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது. தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய உறவினர்களின் சந்திப்பு நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதில் உங்களுக்கு பெருசாக உடன்பாடு இருக்காது. அதனால் உங்களுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி. மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் தேவையில்லாத எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். மனசில் முன்கோபம் அல்லது மனசில் வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பதட்டத்தின் காரணமாக தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராசிநாதன் சூரியன் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதமான பலத்தை கொடுத்தாலும் அது தேவையற்ற விமர்சனங்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் தைரியமாக சில விஷயங்களை போல்டாக ஸ்டெப் எடுக்கும்போது
அடுத்தவங்க உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக வேலை சம்பந்தமான விஷயங்களில் இன்று அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வருமான தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளை நினைத்து மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். சில தேவையற்ற நபர்களின் தொலைபேசி உரையாடல்களோ அல்லது நேரில் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டாலோ உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க, அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவீங்க, அதில் வெற்றி அடைவீங்க. ஆனால் மனசில் சஞ்சலம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் அடிக்கடி சலிப்படைகிறதுனால அடுத்தவங்களுக்கு எரிச்சல் தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின்மை உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் தந்தைக்காகவோ அல்லது தந்தையின் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தால் நீங்களாக யோசித்து செயல்படுவது நல்லது. யாருக்கிட்டையும் இன்றைக்கி அட்வைஸ் கேட்காதீங்க. அட்வைஸ் கேட்டால் மேலும் குழப்பம் அதிகரிக்கும். கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் தேய்வரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று நண்பர்களுக்கான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தவங்களுக்கு ஊருக்கு உபகாரியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் தேக்க நிலையை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வீண் விரயங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்களுக்கு உதவி செய்ய போயிட்டு அவங்களுடைய எதிரியை உங்கள் எதிரியை பாவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் சந்தோஷத்தை கொடுப்பார்கள். பூரிப்புடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எங்கேயாவது அரசாங்க விஷயமா போகிறீங்க, இல்லை அரசு அதிகாரிகளை பார்க்க போகிறீங்கன்னா அவர்கள் பேசும் தோரணையை உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் பொறுமை காப்பது அவசியம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மூலமாக அல்லது வருமானம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதனால் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். வார்த்தை விரயங்கள் காரணமாக உங்கள் குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எங்கேயாவது அஃபிஷியலாக டூர் போகிறீங்க, இல்லை பர்சனலாக ஜாலி டூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருட்கள் இழப்பு அல்லது பொருள் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்காரு 11ஆம் இடத்துல. அந்த அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் விரையாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின பொருளுக்கு வட்டி கட்டுற மாதிரி ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் செயல்படுங்க. அவசரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தவறுதலை ஏற்படுத்தும். அதனால் வீண் விரயங்கள் ஏற்படும். துலாம் ராசி இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளாக குடும்பத்தில் இருக்கிறவங்களே எதிரியாக செயல்பட்டுருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் அல்லது எடுத்தெறிஞ்சு பேசும் செயல்பாடுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வீண் எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. வேலை விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு உண்டான ரியாக்ஷன், அதாவது ரெசிப்ரோகேஷன் அவங்ககிட்ட இருந்து இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் 10 பேர் எதிர்க்க உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. இது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாட்டை குறைத்து கொள்வது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் கடனை அடைப்பதற்கும் உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். நண்பர்கள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். அதே சமயம் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் சாதகமான சூழ்நிலைகள் மாறும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர், அவச்சொல், மரியாதையின்மை போன்ற விஷயங்கள் விலகிறதுக்கு உண்டான நேரம். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். அதே சமயம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய வியாபார விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் மனச்சுமை அதிகரிக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ICW, ACS இந்த மாதிரி அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கூல் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க, இல்லை ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தினாலும் அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். முன்கோபம் சற்று விரயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அவங்க பேச்சை கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வீண் விரயத்தை மட்டுமல்லாமல் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள், உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல், வியாபாரத்தில் தடுமாற்றம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு குழந்தைகளை நினைச்சு கவலைப்படுவீங்க. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஒரு விதமான சலிப்புத்தன்மை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதனால் மரியாதை உயர்வு ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை உயர்வு, பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் கூட இருக்கிறவங்க குழப்புவாங்க. நிறைய குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன்பிறப்புகள், தாய் தந்தையர், இப்படி எல்லாருமே உங்களை குழப்பறதுக்குனே இருக்காங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்துவார்கள். மனசில் இனம் புரியாத பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. முன்கோபம் உங்களுக்கு அல்லது பதட்டம் உங்களுக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க பேசக்கூடிய விஷயத்தினால உங்களுக்கு வேலையில தடுமாற்றம் ஏற்படும் அல்லது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று மனசுல ஒரு விதமான எரிச்சல் தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுல 10ஆவதுக்கு தந்தை வழியில உங்களுக்கு அதிகமான அதிகாரம், அதாவது அவர் உங்களை நிறைய ஆர்டர் பண்ணுவாரு. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. இதுல 10ஆவதுக்கு உறவினர்கள் வேற குடும்பத்தில் இருக்காங்க. உறவினர்களின் வருகை காரணமாக பணவரையம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அரசாங்கத்துக்கு சலிப்பை ஏற்படுத்தும் அல்லது அரசாங்க வகையில உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த அலைச்சல் மிகுந்த சஞ்சலமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக இடமாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பில் ஏமாற்றத்தை மிஞ்சக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதாவது நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அது நடக்காம சூழ்நிலை போகும். மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறதுல தாமதத்தை ஏற்படுத்தும். உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. நீங்க வீணா பேசினீங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை உங்களுடைய எதிரிகள் தடுப்பதற்கோ அல்லது கலைப்பதற்கோ முயற்சி எடுப்பாங்க. அதனால சமயோஜிதமா செயல்படுங்க. ரகசியம் காப்பது அவசியம். வெளிவட்டாரத்தில் நீங்க எதையாவது உளரப்போக அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில்
அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளுக்கான தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அது பெருசா லாபத்தை தராது. அதே சமயம் குடும்ப விஷயத்துல 3ஆம் நபர் தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. மகர ராசி, இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளிடம் இருந்து வந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சில தேவையற்ற நபர்கள் உங்க பார்ட்னர்ஷிப்ல சேர்றாங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு குடும்ப விஷயத்துல சந்தோஷமா இருங்க. வெளிவட்டார விஷயத்துல இன்னைக்கு முடிவு எடுத்துடாதீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஆனா குடும்பத்துல நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல, தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குருவின் நட்சத்திர சாரத்துல, சனியின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு சந்திரன். அதனால உங்களுக்கு ஒரு விதமான தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது, வேற யாரும் பொறுப்பு கிடையாது. கற்பனையை விட்டு வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இன்று ஒரு விதமான தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால இடமாற்றத்திற்கோ அல்லது பதவி மாற்றத்திற்கோ பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்கள் அல்லது மீடியா தொழில் செய்பவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, வாக்குஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை. அதனால நிதானத்துடன் பேசுவது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் பேசுறதா இருந்தாலும் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் வார்த்தைகள் இருக்கும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு பண தேவை இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களுக்காக பண தேவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் வீண் வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது உங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கடந்த கால தவறுகளை மனதில் வைத்து எடுக்க வேண்டும். அப்படி ஒரு முயற்சி எடுத்தா நல்லது. ஆனா நீங்க அவசர கதியில எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செயல்பட்டீங்கன்னா அது விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் காரணமாக எதிரிகள் உருவாகிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. உறவுகள், குறிப்பா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓரளவுக்கு குடும்ப சூழ்நிலைக்கு ஒத்து வரக்கூடிய வகையில் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் சரி, இன்னைக்கு தேவையற்ற பேச்சுக்கள் பணவரையத்தை மட்டுமல்லாமல் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சுகங்கள் அதிகரிக்கிறதுனால பெருசா பாதிப்பு இல்லை, சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் அப்பப்போ தலை தூக்குமே தவிர பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாது. வருமான தடைகள் விலகும். ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மீன ராசி, ராசியில 5 கிரக சேர்க்கை. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உங்களை தான் கை காட்டுவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய
வீண் செலவுகள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை, அதனால ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால பொறுமையா செயல்படுங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதுக்கு கடன் தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் கடன் வாங்க. என்ன முக்கியமான செலவோ அதுக்கு மட்டும் கடன் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு, உடன்பிறப்புகளின் அனுகூலமான பேச்சுக்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதையை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு இருந்த வழக்குகளில் இன்னைக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத தடுமாற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படாது. நண்பர்கள் உறவினர்களுடன் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்ததுன்னா அதுல உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. வீண் செலவுகள் அல்லது வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா வயிறு சார்ந்த விஷயங்கள், அடிவயிறு சார்ந்த விஷயங்கள்ல வேண்டாத உணவு வகைகளை தவிர்த்து செயல்படுவது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.